பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் இன்றைய மதிய உணவு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை கூட்டாத மண்சட்டி சாதம், சுண்டிய ரத்தத்தை சூப்பராக்கக்கூடிய சுண்டக்காய் குழம்பு. எப்படிங்க தாய் கிழவி தயாராகிட்டாங்களா மக்களே? பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம், உணவே மருந்து, உடற்பயிற்சி உடன் சேர்த்து அருந்துங்கிற நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியல்ல பிரதானமான உணவு எடுத்துக்கிற ஒரு நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். மதிய நேரம் எதற்காக அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளே போயிடலாங்க. நம்ம இன்றைய காலகட்டத்தில், அதுவும் ஆஃப்டர் பேண்டமிக், இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு நம்ம உடம்புல எந்நேரமும் நம்ம பார்த்திங்கன்னா புரதம் வச்சுருக்கணும், கூடுதலாக எதிர்ப்பு சக்தியை எகிர வைக்கிற மாதிரி சத்துக்களையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம உணவு எடுத்துக்கிறோம். அதனால தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தி பெஸ்ட் கார்போஹைட்ரேட் வித் பீட்டா கரோட்டின். நோட் பண்ணுங்க, பீட்டா கரோட்டின் இப்போ இந்த மண் சட்டிக்குள்ளே இருக்குது. சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம். சரிங்களா? ஜெம்சி நேயர்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதிலிருந்து எடுத்து தான் போட போகிறேன். அடுத்து சுண்டிய ரத்தத்தை சூப்பராக்கக்கூடிய சுண்டைக்காய் குழம்பு. சரிங்களா? இதை அப்படியே கீழே வைங்க. இதோ இங்கே பாருங்க, அற்புதமாக மண் சட்டியில் வேற லெவலில் இப்போ வச்சுருக்குறோம். முந்தைய 2 லைவில் இருக்குது. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் மட்டும்தான் பார்க்க முடியும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. புதியவர்கள் லைவ் இன்டிமேஷன் வர்றப்போ பார்க்க முடியறதோட சரி, அதுக்கப்புறம் புதியவர்கள் பார்க்க முடியாது. காரணம் இருக்குது, ஏன் நல்லா தெளிவாக ஏற்கனவே சொல்லிட்டேன். புதியவர்கள் லைவ் இன்டிமேஷன் வர்றப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அது குடும்ப உறவுகளுக்கான காணொலியாக மாற்றப்பட்டு விடும். அதுக்கப்புறம் யாரும் பார்க்க முடியாது. தேவைன்னா புதியவங்கள் இன்டிமேஷன் வரையில் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். குடும்ப உறவுகள் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் டயத்துக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம். சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சாமா, எடுத்துகிட்டு வாங்க. பார்த்தீங்களா, கவனமாகவே மறக்காங்க. தட்டத்தை கீழே எடுத்து வச்சுட்டு போன எடுத்து ஊற்றணும். இங்கே பாருங்கள், எச்ச வைக்கிறதுக்கு முன்னாடி வட்டலில் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சாமி கோவிச்சுக்காது. சாமிக்கு முன்னாடி தான் நம்ம சாப்பிடக்கூடாது. காய் கிளவி அப்படி இருந்து மறந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது பவுனம்மாக்கானது பயன்படுத்துறது பாக்கு தட்டம். நிறையா பேர் தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பாக்கு தட்டம் கிடையாது. இந்த பாக்கு தட்டத்தை நம்ம பயன்படுத்திட்டு கழுவி பத்திரமாக பயன்படுத்தலாம். நோட் பண்ணிக்கங்க, இந்த பாக்கு தட்டத்தை கழுவி நம்ம பயன்படுத்திக்கலாம். இலை தான் ஒரே நேரம் பயன்படுத்தக்கூடியது. பாக்கு தட்டம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. பாக்கு தட்டம் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம், பிஞ்சாலும் பிஞ்சு போகிற வரைக்கும் உள்ள. ஓகேங்களா? அந்தாங்க, எடுங்க, மேலே எடுத்து வைங்க, கொண்டு வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சுண்டைக்காயை எடுத்து இப்போ முழுசாக காம்போடு போட்டிருக்கிறதையும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு, அதாவது 3 நாட்களுக்கு மேலே நம்ம வச்சு பயன்படுத்த போகிறோம். எச்சா அப்படி சுரக்குது மக்களை பார்த்தால. சரிங்களா? பொரியல் கிரியலெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா நோட் பண்ணிக்க, நோ நீடு பொரியல், ஒன்லி இது 2மே போதும். தி பெஸ்ட் குரு வைத்திய உணவே மருந்து, ஃபுல் நியூட்ரிஷன், 5 வகையான சத்துக்கள் வித் உட்பிரிவுகளோட இப்போ நம்ம எடுக்க போகிறோம். என்னதுங்க? 5 வகையான சத்துக்கள். கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, கொலஸ்ட்ரால் நார்ச்சத்து, புரோட்டீன் புரதம், விட்டமின்கள், அது வைட்டமின்கள் தான் சொல்கிறோம் தமிழில், மினரல் தாது பொருட்கள். இது மட்டும் அவுட்லைன். இதில் விட்டமினில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. அதில் B1லேருந்து B12 வரைக்கும் இருக்கிற தயமின், நியாசின், பைரிடாக்சின், சைனோகோபாலமின், பயோட்டின்னு அது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? புரதத்தில் தி பெஸ்ட் ரிச் புரோட்டீன் இருக்குது. மாவுச்சத்தில் தி பெஸ்ட் கார்போஹைட்ரேட் வித் பீட்டா கரோட்டினோட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லா வகையான சத்துக்களையும் உள்ளே கொண்டாந்து விட்டாட்டி சாப்பிட போகிறோம். ஸோ உடல் உபாதை இருந்தாலும் மீண்டுக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரேஷன் அரிசியிலையுமே சும்மா தெறிக்க விடுற மாதிரி சாப்பிட முடியும். நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம பயன்படுத்துறது ரேஷன் பச்சரிசி, சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கு. இப்போ அற்புதமாக நம்ம சாப்பிடுவாங்க. நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம். இப்போ 64 வயதில் இவங்களை உணவே மருந்தாக வாழ வைக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா,
என்ன காரணம்னா இந்த மாதிரி உணவுகள் 50% உங்களுக்காக. அதே மாதிரி பயிற்சி காலையில் பவுனம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மொட்டை மாடியில் பயிற்சி செய்திருப்பாங்க. அதையும் லைவில் போட்டிருக்கிறேன். அது எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுவும் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த லைவில் அவங்க செய்த பயிற்சியை காண்பிச்சிருப்பேன். அந்த பயிற்சியை செய்துட்டு இப்போ அவங்க அதற்கு மேட்சிங்கான உணவு எடுக்கிறாங்க. அந்த பயிற்சியோட மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்ல, அதாவது ஆட்டாங்கல்ல இதற்கான மிளகா கூட்டையும் அவங்க தான் ஆட்டியிருக்காங்க. நான் ஃபுல்லாக எடிட்டிங் ஒர்க்கு தான், இந்த பக்கம் வேலை தான். மிளகாய் மை மாதிரி அரைக்கிறதோட மட்டும் இல்லாமல் தேங்காய் இதெல்லாம் போட்டு முழு மிளகா கூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெண்களுக்கான குரு வித்தையின் மூலம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பயிற்சியும் செய்துட்டு இப்போ இதை சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு காம்போடு இருக்கிற அளவுக்கு, அதாவது காம்பில் இருக்கிற சக்தியில் வரைக்கும் அவங்க உடம்பு உட்கிரகிக்கிற அளவுக்கு பயிற்சி செய்துட்டாங்க குரு வித்தையாக. இப்போ குரு வைத்திய உணவே மருந்த பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் எடுத்துக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு மூட்டு பிரச்சனை மறுபடியும் வர்றதில்லை. இதனால் இரத்த சோகை இவங்களுக்கு வர்றதில்லை. இதனால் எலும்புருக்கி நோய் வர்றதில்லை. இதில் இருக்கிற முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னால அவங்களோட வெரிகோசைன் தடுக்கப்படுது. அதற்கான சத்து நரம்பு வலுப்பெறதுக்கானது எல்லாம் இருக்குது. இத்தனை பயிற்சி இவ்வளவு குரு வித்தைகளை செய்துட்டு அவங்க சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரிக் பிரச்சனை அவங்களுக்கு வர்றதில்லை. இத்தனை பிரச்சனைகள், அதாவது இத்தனை குரு வித்தைகளை செய்யறதுனால நல்லா வேர்க்குது. நல்லா வேர்த்ததுனால அவங்களுடைய சிறுநீரகம் நல்லா இருக்குது, அதாவது செய்யுது. செயல் இழப்பை தவிர்க்குது. காரணம் என்னன்னா ஓவர்லோடு கிட்னிக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க காலையிலையும் வேர்க்க விட்டுருக்காங்க. இப்போ பயிற்சி செய்யலையும், அதாவது ஆட்டாங்கல்ல ஆட்டையிலையும் வேர்க்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த வயதிலும் அவங்க கிட்னி ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. சுகர் ப்ரெஷர் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்ததில் மீண்டு வந்திருக்கிறாங்க. ஏதோ நம்மளை தான் கண்டுபிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களையும் பயன்படுத்தி அவங்கள மீட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே நான் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு அவங்க நம்ம சொன்ன அத்தனையும் செய்து அது அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டில் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதை இவங்ககிட்ட வைக்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, நான் ஆரோக்கியத்தில் கோடீஸ்வரன், என் தாய் ஆரோக்கியத்தில் கோடீஸ்வரி. பணம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, புரியுதுங்களா? தேவைக்களவாக சம்பாதிச்சா போதும், எங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் முக்கியம். அதுதான் நம்மளுடைய கொள்கை. அப்படி தான் போயிட்டுருக்குறோம். உங்கள்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, எவ்வளவு கோடி நீங்கள் சம்பாரித்து வச்சுருந்தாலும் சரிங்களா, பிடுங்கிட்டு விட்ருவானுங்க. திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளவு கோடி சம்பாரித்து வச்சுருந்தீங்கனாலும் பிடுங்கிட்டு விட்ருவானுங்க. மல்லாக்கா படுக்க போட்டு விட்டத்தை பார்க்க வச்சு இவ்வளவு கட்டுன்னு சொல்லியே தீருவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல, ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் அடிக்கிறானுங்க கொள்ள, புரியுதுங்களா? நல்லவனுக்கு இருக்காங்க, அவனுங்களை விட்டுருங்க, புரியுதுங்களா? நான் இங்கே சிக்குனா என்ன நடக்குங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே சிக்கி பல பேர் வந்து தான் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து, ஆமாம் தம்பி நீ சொல்கிறது கரெக்டு, நாங்களும் மாற்றிக்கணும்னு மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கிறப்பவே உடம்பை கவனிச்சுக்குங்க. சுகர் இருந்தால் தான் சித்திரம். திரும்பவும் சொல்கிறேன், சுகர் இருந்தால் தான் சித்திரம். ஆரோக்கியம் இருக்கையிலேயே அந்த ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கிறதுக்காக உடலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, என்னோடதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு தோணுது ஏதாவது ஒன்று செஞ்சு ஆரோக்கியத்தை கட்டாமல், எப்படி சொல்லுங்கள், கை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு காலகட்டத்தில் என்னை விட்டு போயிடுவாங்கங்கிற நிலைமை கொண்டு போய் சேர்த்திட்டானுங்க. அதிலிருந்து வெறி கொண்டு 13 வருஷம் ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி நான் வெளியே வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் அது சாத்தியம் கிடையாது. நான் எங்கள் அம்மாவை லவ் பண்ண மாதிரி தான் நீங்கள் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தை, புள்ள, மனைவி, மக்கள்னு ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொருத்தரை நேசிப்பீங்க. ஸோ அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் வீட்டு பாட்டி தாத்தா சொல்கிறத கேட்டு அவங்க வீட்டில் பாரம்பரியத்தில் சமைக்கிறத வச்சு சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெருக்கிங்க. உங்களுடைய சுற்றத்தில் நட்புக்கெல்லாம் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? நாங்கள் எங்கள் ஏரியாவில் சுண்டைக்காய்னா உங்கள் ஏரியாவில் என்ன விளையுதுன்னு பாருங்கள். கடலோர மாவட்டத்தில் மீன் சூப்பராக இருக்கும். அற்புதமாக இதே மிளகாட்டின குழம்புல புளி எல்லாம் அற்புதமாக வச்சுருக்கிறேன். இதுலேயே சுண்டைக்காய்க்கு பதிலாக மீனை போட்டு விட்டு லேப்பினீங்கன்னா அற்புதமான மீன் குழம்பு. புளி மட்டும் கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம வச்சு காட்டணும் இல்லைங்களா? புளி மட்டும் கொஞ்சம் தூக்கலாக வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மீன் குழம்பு. அடுத்த லைவில் சந்திக்கிறேன் மக்களே. அனைவரும் இயற்கையோடு இணைந்து இன்பமாக நீண்ட நாட்கள் பூர்ணாயில் வாழ்வீர்களாக. பவுனம்மா சாப்பிட்றாங்க, அதனால் எண்டு கார்டு போட வேண்டாம், முடிச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்க.